ஓம் கம் கணபதையே நமகா. ஒரு அற்புதமான தமிழ் ஆண்டு பராபவ வருஷம். 60 தமிழ் ஆண்டுகள். அதில் மிக முக்கியமான வருஷமாக இந்த பராபவ வருஷம் அமைகிறது. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, இந்த 2026ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய தமிழ் வருடம் பராபவ வருடம் பிறக்கிறது. பிறக்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த தமிழ் ஆண்டு எப்போ பிறக்கிறதுனா காலையில் 8:33 அன்னைக்கு கிருஷ்ணபக்ஷம் துவாதசி திதி நடக்கிறது. சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்தில், கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை துவங்க போறார் புது வருஷத்துல. இந்த ஆண்டுடைய லக்னம் ரிஷப லக்னம். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான், கும்பத்திலே சந்திர பகவானும் ராகு பகவானும் அணிவகுத்திருக்கிறார்கள். மீனத்திலே செவ்வாய் புதன் சனி ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும். இதில் ஒவ்வொரு பிளானட்டும் மாறிண்டே இருக்கும். வருஷ பலன்கிறதுல நம்ம மேஜராக இருக்கக்கூடிய பெரிய கிரகங்கள் எடுத்துப்போம். அதில் குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு பெயரப்போகிறது. அது கடக ராசிக்கு பயிற்சி அடைய போகிறது. அதே மாதிரி இந்த 2026ஆம் ஆண்டில் ராகு கேது பயிற்சி இருக்குது. அப்போது வரும்போது உங்களுக்கு கேது பகவான் கடகராசிக்கும் ராகு பகவான் மகர ராசிக்கும் பயிற்சி அடைஞ்சு விடுவாங்க. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தான் இந்த ஆண்டு பலன்கள் பார்க்குறோம். என் அன்பிற்குரிய சிம்மராசி நேயர்களே, புதிய பராபவ வருஷம் பிறக்குது. பராபவ வருஷம் தமிழ் வருடம். 60 தமிழ் வருஷத்தில் இப்போ பிறக்கக்கூடிய தமிழ் வருஷத்துக்கு பேர் பராபவ வருஷம் அப்படின்னு பேர். இந்த வருஷம் பிறக்கும்போது நம்ம ஜாதகத்துடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா, நம்ம ராசியிலேயே கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். இந்த ஆண்டு பல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க போதுங்க. வருஷம் பிறக்கிற போது லாபத்தில் குரு பகவான். அப்போ இந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு மாற்றத்தை சந்தித்தே தீர வேண்டிய ஆண்டு. நீங்கள் எதை நோக்கி ஒரு வேலைன்னு இருக்கு, இருக்கிற வேலை, இருக்கிற பதவி, இருக்கிற வேலை ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்குங்க. பராபவ வருஷம் மாற்றம் தரும் வருஷம்னு மனசில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிளீனாக புரியும். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலையில் இருக்கீங்க, ஒரு நெருக்கடியில் இருக்கீங்கன்னு கூட வச்சுக்கோங்க. நெருக்கடியிலேருந்து ஃப்ரீ ஆயிடுவீங்க. வேற ஒரு ஜாப்புக்கு ட்ரை பண்ணுவீங்க, அந்த ஜாப் கிடைக்கும். அது ஒரு வகையில். என்னைக்கு ஜூபிட்டர் நமக்கு லாபத்தில் இருக்காரோ அப்போ வருஷம் லாபமாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். சார், ஒரு ஜாதகத்தில் நம்ம எப்படி பார்க்குறோம்? ஒரு குழந்தை பிறக்கும் போது கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதை வச்சுக்கிட்டு தான் ஜாதக பலன் சொல்கிறோம். அப்படி தான் ஒரு வருஷம் பிறக்கிற போது அந்த வருஷத்துடைய கிரகநிலைகள் அந்த நாள் அன்னைக்கு எப்படி இருக்கு? 14/4/2026 காலையில் 8:33 பராபவ வருஷம் பிறக்குதுன்னா அப்போ எப்படி இருக்கு கிரகநிலைகள்? அதுதாங்க நமக்கு பேச போகுது. அப்போ அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம ராசிக்கு லாபத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஜூபிட்டர்னாலே தெரியும், காசு, பணம், துட்டு, புகழ், வளர்ச்சி, நல்ல நெறி, நல்ல குணம், நல்ல பிள்ளைகள், நல்ல உறவுகள், எல்லாம் நல்ல அப்படின்னு வார்த்தையை சேர்த்துக்கலாம். அந்த குருவுடைய அமைப்பு லாபத்தில் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, ஃபினான்ஷியலாக பெரிய வளர்ச்சி. சூரிய பகவான் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டாரு. ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். கூட யாரோட உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் இடத்திற்கு அதிபதியான கர்மாதிபதியான சுக்கிரனோடு சேர்ந்தார். தர்மஸ்தானத்தில் ராசிக்கு அதிபதியும் கர்மாதிபதியும் சேர்ந்திருக்கிறார்கள். பலருக்கு பதவி மாற்றம் ஏற்படும். 10ஆம் இடத்திற்கு அதிபதி 9ஆம் இடத்துல உட்கார்ந்தாரு. பதவி மாற்றம், வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய காலம். ராசியில கேது பகவான் இருக்காரா, வம்பு வழக்குகள் வந்தால் ஒதுங்கி போவதுதாங்க சிம்மராசிக்காரங்களுக்கு புத்திசாலித்தனம். இந்த காலகட்டத்தில் லாபத்தில் இருக்கக்கூடிய ஜூபிட்டர் நம்ம பிள்ளைகளுக்கு பெரிய வளர்ச்சி தருவார். நமக்கு தொழில் ரீதியாக வளர்ச்சி வரும். அதே நேரத்தில் ஜூபிட்டர் 12ஆம் இடத்துக்கு மாற போறாரு. பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது எச்சரிக்கையா இருக்கு. சில பேர் பெத்த பிள்ளைகளுக்கு பணம் கட்டாங்க, ஃபுல்லாக கொடுத்துட்டேன் அப்படிம்பாங்க. இவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாக பிள்ளைகளுக்கு கொடுத்துருவாங்க. பின்னால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் அப்படிம்பாங்க. என் பிள்ளைகள் பாராமுகமாக இருக்காங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இப்போ நடக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்குன்னு ஒன்று வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுங்க. உங்கள் மனைவிக்குன்னு ஒரு பங்கு வச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்யுங்க. 12ல் குரு இருக்கிற போதுங்க பணம் விரயமாகுதுங்க, நிறைய செலவாகுதுங்க. புதுசாக ஒரு சொத்து வாங்கணும்னு நினைப்பீங்க, பழைய சொத்தை விற்கணும்னு நினைப்பீங்க. அது சம்பந்தமான வில்லங்கம் இருக்கும், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் சேரும். ராசியில் கேது உட்கார்ந்துருக்காரு. செவ்வாய் போய் அட்டமத்தில் உட்கார்ந்துட்டாரு. அப்போ சிம்மராசிக்காரங்க சொத்து விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கு. 8ல் என்னைக்கு செவ்வாய் சனியுடைய சேர்க்கையோட புது வருஷம் பராபவ வருஷம் பிறகுதோ, சொத்து சம்பந்தமாக ஒரு பிரச்சனை, சகோதரனோட ஒரு பிரச்சனை வரும். சொத்து சம்பந்தமாகவே சகோதரனோட பிரச்சனை வரும். அப்போ எந்த ஒரு விஷயத்திலும் சொத்து விஷயத்தில் ரொம்ப சூதானமாக இருந்துக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது.
தனஸ்தானாதிபதி யாரு? புதன் பகவான். அந்த புதன் போய் இங்க உட்கார்ந்தார், அவர் 8ல் உட்கார்ந்தார். அது யோகம். மறைமுக பொருள் வருமானம்ன்றாங்க. நல்ல காசு பணம் எல்லாம் வரும், அது நல்லா வரும். வியாபாரத்திலையும் திடீர் வருமானங்கள் வரும், மறைமுக வருமானங்கள் வரும். அப்படி பல்வேறு வகையில் உங்களுக்கு பண வருமானம் வரக்கூடிய யோகம் உண்டு. இப்ப இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். பெண்களுக்கு நிறைய பயணங்கள் அமையும். அதே மாதிரி நிறைய பேர் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு உண்டு. மனைவியுடைய உடல் நலத்தில் கூட கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டிய அவசியம் இந்த ஆண்டு உண்டு. வியாபார ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவீங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவீங்க. வியாபார ரீதியாக புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடக்கூடிய யோகம் உண்டு. பார்மாசூட்டிக்கல் லைனில் இருக்கிறவங்க எல்லாம் முன்னேற்றம் உண்டு. இன்சூரன்ஸ் செக்டார், அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் நிறைய புலம்பக்கூடியவர்களாக, பிரச்சனைகளை சொல்லக்கூடியவர்களாக நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ வியாபாரத்தில் வளர்ச்சி நல்லா இருக்கு. பதவி மாற்றம் மட்டும்தான் முக்கியம், வேலை மாற்றம் முக்கியம், அதெல்லாம் இருக்கு. ஃபினான்ஷியல் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா சிம்மராசிக்காரங்களுக்கு சூப்பர் வருஷம் தாங்க, சமாளிச்சிருவீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய வெற்றிகள் சேரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அழகிய சிங்கர். திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரியை வழிபடுவதும் மிக மிக முக்கியம். காட்டழகிய சிங்கரை வழிபடுவது மிக மிக முக்கியம். திருச்சியில் இருக்கிறாங்க, அருள் பாலிக்கிறாங்க, அவர்களை சென்று வழிபடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மிக அற்புதமாக இந்த காலகட்டத்தில் அமையும். வாழ்த்துக்கள். இந்த பராபவ வருஷத்தில் என்ன நிகழும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய மாற்றம் உலக அளவில் தேவைப்படுது. நிறைய பொருளாதார தட்டுப்பாடுகள் உலக அளவில் இருக்கு பாருங்க. அதுக்கு இந்த தட்டுப்பாடுகள் நீங்கி ஒரு புதிய பொருளாதாரமாக உயர்வு செகண்ட் ஆஃப், இந்த பராபவ வருஷத்துடைய செகண்ட் ஆஃப்ல அது இருக்கு. அதே போல புதிய நோய்கள் தோன்றக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த பராபவ வருஷத்துடைய பிற்பாதி மிகுந்த லாபம் தரக்கூடிய காலமாக இருக்கும். இயற்கை சீற்றம் அப்படின்னு எடுத்தோம்னா அதிக பூகம்பம், அதிக வெள்ளப்பெருக்கு, காவிரி ஆற்றிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது, அதெல்லாம் இப்போ நிகழும். பேங்கிங் செக்டார், கவர்மெண்ட் பேங்க் எல்லாம் பெரிய லாபம் ஈட்ட ஆரம்பிக்கும். எப்போ? இந்த பராபவ வருஷத்துடைய பிற்பாதியில். மழை, நல்ல மழை இருக்கும். குறிப்பாக கேரளாவில் நல்ல மழை, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தென் தமிழகத்தில் நல்ல மழை இருக்கும். விவசாயத்தில் நல்ல உற்பத்தி இருக்கும். புதிய ஆட்சி ஒன்று வளரக்கூடிய அமைப்பும் இருக்கும். அப்போ இந்த கிரகநிலைகள் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் பஞ்சாங்கங்கள் அழகாக சுட்டி காட்டுகின்றன. இந்த பராபவ வருஷம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல நன்மைகளை தரும் என்ற அளவிலும், ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறப்பதனாலேயே பொதுவாக இதை செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டு. பெண்களுக்கு எல்லா வகையான உயர்வுகளும் சேரும். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் அதிகமாக இருக்கும். ஆனால் பெண்களுக்கு ஆதரவான சட்டங்கள் வரும். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு இணக்கமான சூழ்நிலையை நம்ம பார்ப்போம். நல்ல ஒரு பணப்புழக்கம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல குழந்தை பிறப்பிற்குரிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். நிறைய நல்ல விஷயங்கள், சந்திரனும் ராகுவும் சேர்ந்து இந்த ஆண்டு பிறப்பதும், சதய நட்சத்திரத்தில் பிறப்பதையும் நாம் கணக்கில் வச்சுக்கணும். வயதில் மூத்தவர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். புதிய நோய்கள் தாக்கக்கூடிய அபாயம் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். இந்த ஆண்டு நமக்கு நல்ல பலன்கள் தருவதற்கு பொதுவான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகமாயி வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, அதை இந்த ஆண்டு முழுவதும் செய்து கொண்டு வந்தால் மிகுந்த நன்மைகள் ஏற்படும்.